Hey everyone, welcome to Way2trade தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸ் பார்க்குறோம் 24,832.50 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் 24,850 கால் அண்ட் புட் வந்து இந்த மாதிரி லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னா 184.50 அப்படின்றது லெவல். ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 911 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டில் வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார் 915 பார் 920 க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரே ஒரு பாரை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பாரோட அனலைசிஸ் ஸோ நம்மளோட ரூலை வச்சு இன்றைக்கி 95% சைட்வேஸ் தான் அப்படின்னா நம்ம கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இவன் அந்த லெவலை லூஸ் பண்ணி கீழே வந்துட்டான். ஸோ அண்ட் ஆல்சோ இவனும் லூஸ் பண்ணி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட ரூல் படி இன்றைக்கி டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, அனதர் சினாரியோ என்ன அப்படின்னா, ஆஸ் பர் டேட்டா நமக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் பார்ப்போம். ஸோ அந்த டேட்டாவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சைட்வேஸ் அப்படின்றத கிளியர் கட்டாக வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 850 ப்ரீமியம் சொல்லியாச்சு. ஸோ செகண்ட் வந்து டேட்டா வந்து சொல்லியாச்சு. ஸோ தேர்டாக வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்ப்போம். ஸோ 24,800 காலும் 900 புட்டு வந்து எடுத்து பார்க்குறோம். ஸோ இதை பேசிஸ்லேயும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார் முடியும் போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சாச்சு, இன்றைக்கி வந்து சைட்வேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார் 920 முடிஞ்ச உடனே நம்ம சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாய்ப்பு அப்படின்னா அது சைட்வேஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இவன் 925க்கு ஸோ 184 வந்து உடச்சி கீழே வந்து வந்துட்டான். ஸோ இவன் வந்து மேலே இருக்கான். ஸோ ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆஸ் எ செல்லராக நல்லா ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை நான் பையராக இருக்கேன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம லைவில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரே ஒரு பார் கிட்டத்தட்ட நமக்கு 35 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்து அங்கேருந்து ஸ்பைக் ஆக்கியில் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ 36 பாயிண்ட்ஸ் இந்த 2 பாரில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன என்ட்ரி எடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சு நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் என்ட்ரி கிடச்சிது. ஸோ இதில் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 50 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் க்ளோஷர் கொடுத்துட்டு போயிருக்க முடியும். ஸோ கரெக்டான பர்ஃபெக்டான என்ட்ரி ஐடிஎம் பேசிஸில். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ 35 பாயிண்ட்ஸ் லைவில் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துறீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக எஸ்எல் தான் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் எஸ்எல் வந்து ஒன்று வாங்கிட்டு வெளியே வந்து வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றனா, ஸோ 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ 10 ட்ரேடில் நமக்கு 7 ட்ரேடு வந்து சக்ஸஸாக முடிஞ்சால் போதும். ஸோ ரிமைனிங் 3 ட்ரேட்ஸ் லூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த 7 ட்ரேடில் இருக்க 2 ட்ரேடு வந்து இவனோட மொத்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி பிரேக்கை தாண்டி கொண்டு வந்துடும். ரிமைனிங் இருக்க 5 ட்ரேட்ஸ் யூ வில் பி இன் க்ரீன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு 2 என்ட்ரிக்கு மேலே என்ன நடந்தாலும் போடவே கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ், லாஸ்ட் டே சைட்வேஸ். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொமெண்டம் கொடுப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம சைட்வேஸ் என்றைக்குன்னு தெரியாமல் மாட்டி லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ சோலி முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கிட்டத்தட்ட இவன் வந்து ஒரு 90 பாயிண்ட் கிடச்சிருக்கான், இவனும் 90 பாயிண்ட் கிடச்சிருக்கான். ஸோ இவன் 100 பாயிண்ட் கரைஞ்சதுக்கு இவன் 100 பாயிண்ட் ஏறி மேலே போயிருக்கணும். ஸோ ஏன் போகலை அப்படின்னு கேட்டால் ஸோ திஸ் இஸ் அ ப்ரீமியம் லாஜிக். ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு சைட்வேஸ்ன்னு சொல்லியாச்சு, டேட்டா பேஸ் பண்ணி சைட்வேஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு
ஸ்பாட் சார்ட்லேயும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி சைட்வேஸுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இவனோட ஃபஸ்ட்டு பார் வச்சு நீங்கள் வந்து சொல்ல முடியும் வாய்ப்புகள் அப்படின்றது சைட்வேஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ நீயோட ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் 120 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் என்ன கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ப்ரீமியம் வந்து வராது, 10 பைசாக்கு யூஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நிஃப்டி நாளைக்கு என்ன ஆகும் ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் சரி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே ரியல் ஓபி வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ரீஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நமக்கு டே பேஸிஸில் ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே ஸ்வீப் அடிச்சிருக்கு, டே பேஸில் இருக்கு, இது ஓவரால் ஆர்டர் பிளாக். இதில் ரீஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விக்கு மட்டும்தான் ரியலாக இருக்கும், ரியல் ஆர்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே, மேலே வந்து நமக்கு M15 வந்து இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அதை விட ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ M5 ஆகுது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா ஸோ கேப் அப் பண்ணி கொடுத்து இங்கே போயிட்டு இங்கே சோர்ச் கொடுக்குது அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் அப் டு 24,700 ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது யூ கேன் ஃபோக்கஸ் அப் டு 24,500 ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வாய்ப்பு ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை 1 மந்த் வந்து கழிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கு உங்களோட P&L அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பின் பண்ணியிருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.